Hi friends, வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழச்சி. இன்னைக்கு வீடியோல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசியில கஞ்சி செய்ய போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட், எல்லாருமே சாப்பிடலாம். கஞ்சி சாப்பிட்றதுனால பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம், ப்ரெஷரு சுகரு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கஞ்சி கூட வச்சு என்னென்ன சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணுறது கிடையாது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு கவனி அரிசி நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. இப்போ எல்லா கடையிலுமே கிடைக்குது. நார்மலா வந்து சின்ன கிளாஸ்ல கொஞ்சமா எடுத்திருக்கேன், இவ்வளவுதான் எடுத்திருக்கேன். இதுவே 3 பேருக்கு குடிக்கலாம். அரிசி எடுத்தாலே நிறைய கஞ்சி வரும், அதனால பார்த்து கவனமாவே சேர்த்துக்கோங்க. 2ல இருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் 2வது தண்ணி சேர்த்து ஊற வைக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை கஞ்சி கூட ஊத்திடணும், அதுலதான் ஃபுல் சத்தே இருக்கு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாவே ஊற வச்சிடலாம். இப்போ நார்மலா இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சா போதும், ஆனா குறைஞ்சது 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நைட்டு ஊற வச்சோம்னா காலையில கஞ்சி காய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். காலையில பாருங்க நல்லா ஊறி இருக்கு. அரிசியோட சாயம் எல்லாம் தண்ணியில நல்லா இறங்கி இருக்கு. ஊர்னா கருப்பு கவனி அரிசியை நீ மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸி ஜார்ல நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இனி இதை குக்கர்ல வேக வைக்க போறோம். குக்கருக்கு மாத்திக்கலாம். நம்ம அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 8ல இருந்து 10 விசில் வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்ல அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்ல தண்ணி 5 கப் சேர்க்கணும். கிளாஸ்ல 5 கப் தண்ணி சரியான அளவா இருக்கும். வந்து அளந்து வேற கப்ல எடுத்து வச்சிருக்கேன், அதை தான் சேர்க்கிறேன். நல்லா அரிசியை மையா அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 8 விசில் வச்சா போதும். 2 அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 விசில் வைக்கணும், அப்பதான் நல்லா வெந்திருக்கும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கஞ்சி வெந்து வரங்குள்ளையும் நம்ம கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். வந்து மோரா அடிக்க போறோம், அடிச்சு கஞ்சி கூட ஊத்தி சாப்பிட போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மோரா அடிச்சு எடுத்துக்கலாம். கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்க தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட். தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். கஞ்சி கூட இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். ரொம்ப ஹெல்த்தானது கூட. மோர் நல்லா ரெடி ஆயிருச்சு. கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு மாங்காய் துவையல் ஒன்று ரெடி பண்ண போறோம். இல்லை பிஞ்சான ஃப்ரெஷ்ஷான மாங்காவா கிடைச்சிருந்துச்சு. நல்லா மாங்காவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாங்காய் துவையில பழைய சோறுக்கு சாம்பார் கூட வச்சு சூடான சோறு கூட எல்லாம் சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மாங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஞ்சான மாங்கானால கொட்டையை கூட கட் பண்ண முடியுது. கொட்டை சேர்த்தா துவக்கிற மாதிரி இருக்கும், அதனால கொட்டையை ரிமூவ் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். துண்டு இஞ்சி, இந்த மாங்காய் சம்பந்திக்கு இஞ்சி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா பேஸ்டா அரைக்கணும்னு இல்லை, 1-2 அரைச்சா போதும், நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அளவுக்கு அரைச்சி எடுத்தா போதும். அதான் நம்மளோட மாங்காய் துவையலும் ரெடி ஆயிருச்சு. இப்போ கஞ்சும் ரெடி ஆயிரும். கஞ்சோட ஹீட் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை வெயில் டைமு மோர் வச்சு மதியத்துக்கு குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் டேஸ்ட்.
அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். கவனி அரிசியில வாரத்துக்கு ஒரு நாள் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லது, இதயத்துக்குலாம் ரொம்ப நல்லது. ஜென்ஸுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி கொழுப்பு அடைக்கிற பிரச்சனை எல்லாம் வராம இருக்கும். எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. குடிக்க வேண்டாம், ஒரு கிளாஸ் ஒரு அரை கிளாஸ் குடிச்சா போதும். கூட நம்ம மோர் அடிச்சு வச்சிருக்கத கலந்துக்கலாம். இது கட்டியா வேணா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தண்ணியா குடிக்கிறதா இருந்தா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணியா குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது கூட சின்ன உள்ளி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பின்ன நம்ம அரைச்ச சம்மந்தி, இது கூட மாங்காய் இடிச்சு வச்சிருக்கேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு, சிம்பிளான ரெசிபிஸ்க்குலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கேரளா தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. சமைச்சு ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடலாம். நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.